வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வெஜிடபிள் மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பீஸ் மேகி, 50 கிராம் பச்சை பட்டாணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். நான் எல்லா காயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மீதியெல்லாம் 1/4 டீஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே மேகி மசாலா போட்டுக்கலாம். நான் 2 மேகி எடுத்திருக்கேன், அதனால் 2 பேக்கெட் மசாலா போட்டிருக்கேன். 2 பேக்கெட் மேகிக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறேன். இது 1/4 லிட்டர் கப். நான் 2 கப் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து காயெல்லாம் வேகட்டும். ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகியை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கேஸை கம்மி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே மேகி நல்லா வேகணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகும். பாருங்கள், மேகியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக வெஜிடபிள் மேகி ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.